ஸ்பைடர்மேன் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது இது பார்க்காதவங்க எல்லாருமே பார்த்துருங்க. அந்த படத்த நானும் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு மார்வெல் ஃபேனா இருந்து, அதோட ஒரு ஸ்பைடர்மேனோட ஃபேனா இருந்து பார்க்கறதுக்கு, ஸ்பைடர்மேனோட இதுவரையும் 3 ட்ரையாலஜி வந்திருக்கு. அந்த 3 படத்துல நோ வே ஹோம் ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அத தாண்டி இந்த பிராண்ட் நியூ டேல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 ட்ரையாலஜி மாரியே அது இருக்காது. அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். எப்படின்னு வச்சுக்கங்க, நம்ம மார்வல் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த நம்மள்ட்ட கனெக்ட் பண்றதுக்காக நெறைய பண்ணுவாய்ங்க. அதுல முக்கியமா ஸ்பைடர்மேன் கூட நமக்கு நெறைய கனெக்ட் ஆகும். நம்ம ஸ்டான்லி பெரியப்பா இருக்கார்ல, இந்த கேரக்டர வந்து அவரு உருவாக்குனதுக்கு அவருக்கு நம்ம கோயில் கட்டி தான் கும்பிடணும். உண்மையிலே ஸ்டான்லி பெரியப்பா இந்த டீனேஜருக்கு, ஒரு சின்ன பையனுக்கு அந்த அளவு பிரச்சனை வருமோ, அது எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம். முக்கியமா எனக்கு இது நெறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா, என்ன மாரி இருக்கிற பசங்க வந்து ரொம்ப அதிகம். அந்த மாரி தான் இந்த பிராண்ட் நியூ டேலயும் இருக்கு. ஆனா, இதுல கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வருங்க. ஸ்பைடர்-மேன வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்குங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒண்ணு இருக்கும். ஸ்பைடர்-மேனுக்கு புல்லட் வந்து முதுகுல வந்து ஆயிடும். அப்போ வந்து நெறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளில நின்னுட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம புனிஷர் தான் வந்து ஸ்பைடர்-மேனோட மாஸ்க்க போட்டுட்டு ஒரு ஐடியா குடுப்பாரு. அவரு கை காட்டிட்டு மேல இருப்பாரு. அப்ப பீட்டர் பார்க்கர் வந்து வெளில வந்து அவரு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்புட்ன்னா, இவ்ளோ பேருக்கு வந்து என்ன புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி. அதான் "த கிரேட் பவர் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்" அப்படின்னு வந்து நம்ம ஓஜி ராவி மேக்கர் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார்ல, அது உண்மதான். அதிக சக்திகள் கிடைக்கிறப்ப நம்ம பொறுப்புகள் அதிகமாகுங்கிறது உண்மதான். அந்த கிளைமாக்ஸ் சீன் ஒண்ணு போதும், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ பத்தி சொல்றதுக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியுங்க. பீட்டர் பார்க்கர் இல்ல. ஸ்பைடர்மேனா இருக்கிறது வந்து ஈஸியோ, கஷ்டமோ எனக்கு தெரியாது. ஆனா பீட்டர் பார்க்கரா வாழ்றது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா நான் மட்டும் இல்ல, என்ன மாரி நெறைய பசங்க வந்து இந்த வயசுல வந்து பீட்டர் பார்க்கரா தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கும் ஏதாவது ஒரு விஷயம் மாறும்.